தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்னை பராசக்திக்கு ஜெய். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவில்லை. கண்ணில் நல்ல துரும் கழுமல வளநகர், பெண்ணில் நல்லாளொடும் பெருந்தகை இருந்ததே. அன்னை பராசக்திக்கு ஜெய். இங்கு கூடியிருக்கும் ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இன்று அன்னை மீனாட்சியின் மகிமை என்ற தலைப்பில் பேச வாய்ப்பளித்த சிவசக்தி ஆன்மீக சபையினருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் அன்னை கொலுவிருக்கும் மீனாட்சி அம்மன் கோவிலை பற்றி சில தகவல்கள் பார்ப்போம். மீனாட்சி அம்மன் கோவில் 13 ஏக்கர் பரப்பளவில் 14 கோபுரங்களும் 5 வாயில்களும் கொண்ட மிகப்பெரிய கோயிலாகும். இது கலைக்கோயிலாகவும் சிலை கோயிலாகவும் உள்ளது. உலகத்திலேயே அதிக அளவு சிற்பங்கள் இந்த கோயிலில்தான் அமைந்துள்ளது. இறைவனே தர்மிக்காக இங்கு இறங்கி வந்து தமிழை ஆராய்ந்த இடம் இது. உலக அதிசயங்கள் பட்டியலில் பரிந்துரைக்கப்பட்ட கோயில் இது. தற்சமயம் தமிழக அதிசயங்களுள் ஒன்றாக திகழ்கிறது. மீனாட்சி அம்மன் கோவிலில் மற்ற கோயில்களில் 6 கால பூஜை தான் நடைபெறும். மீனாட்சி அம்மன் கோவிலில் 8 கால பூஜைகள் நடைபெறும். இதில் அதிகாலையில் பாலா ரூபம் என்று அம்பிகையை சிறு குழந்தை போல ஜோடித்து அலங்காரம் பண்ணி இருப்பார்களாம். இந்த உருவத்தை பார்ப்பது மிக அற்புதமாக இருக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் அதிகாலையில் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சென்று இந்த பாலா ரூபத்தை தரிசித்தால் நிச்சயமாக குழந்தை கிடைக்கும் என்று சொல்கிறார்கள். அதுபோல் கணவன் மனைவிக்குள் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் அவர்கள் இரவில் பள்ளியறை பூஜை சென்று தரிசித்தால் அவர்கள் பிரச்சனையெல்லாம் தீர்ந்து சுமூகமாக அவர்கள் வாழ்க்கை நல்லபடியாக அமையும் என்று சொல்லப்படுகிறது. மீனாட்சி அம்மன் கோயில் வருடத்தில் 365 நாட்களில் 274 நாட்கள் திருவிழா நடக்கும் ஒரே கோயில் மீனாட்சி அம்மன் கோவில்தான். இங்கு தமிழ் சங்கம், இயல் இசை நாடகம் என்னும் தமிழ் சங்கம் இங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த தமிழ் சங்கத்தில் இறைவனும் சிவபெருமானும் முருகப்பெருமானும் இறங்கி வந்து தமிழை ஆராய்ந்த இடமாகும் இந்த தமிழ் சங்கம். மதுரை மன்னர் திருமலை நாயக்க மன்னர் வைஷ்ணவ சமயத்தில் மிகுந்த ஈடுபாடு உள்ளவர். ஆனாலும் அவர் மீனாட்சியின் மீது அளவு கடந்த பக்தியோடு இருந்தார். அவர் ஒரு முறை மாரியம்மன் தெப்பக்குளத்தை உருவாக்கும் போது அந்த குளத்துக்குள் இருந்து கிடைத்தது தான் முக்குருணி விநாயகர் சிலை. இந்த முக்குருணி விநாயகர் சிலை 7 அடி உயரம் உள்ளது. விநாயகர் சதுர்த்தி என்று இந்த விநாயகருக்கு 18 படி அரிசியில் ராட்சச கொழுக்கட்டை செய்து படைக்கிறார்கள். 11ஆம் நூற்றாண்டிலேயே திருமலை மன்னர் தெப்பத் திருவிழாவை நடத்தியிருக்கிறார். அடுத்தது மீனாட்சி அம்மன் கோவிலில் உள்ள பொற்றாமரை குளம் ஈசனால் தோற்றுவிக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. இந்த குளத்தில் நாரை ஒன்று மீன்களை உண்ணாமல் சிவபெருமானை நோக்கி தவம் செய்தது. சிவபெருமான் அந்த நாரைக்கு காட்சியளித்து முக்தியும் அளித்தார். அன்று முதல் அந்த குளத்தில் எந்த ஜீவராசிக்கும் இடமில்லை என்று ஈசனே விதித்ததாக ஐதீகம். இன்றைக்கும் அந்த பொற்றாமரை குளத்தில் மீன், தவளை போன்ற எந்த உயிரினமும் கிடையாது என்பது ஆச்சரியமே. இந்த குளக்கரையில்தான் சிவபெருமான் நக்கீரனை நெற்றிக்கண்ணால் எரித்தது. திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றியதும் இந்த குளக்கரையில்தான். திருவள்ளுவர் திருக்குறள் பாடல்களை எழுதி தமிழ்ச் சங்கத்தில் சமர்ப்பித்த போது அவர்கள் முதலில் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. பிறகு ஔவையார் திருக்குறளின் பெருமைகளை உலகம் அறியச் செய்தார். அணுவை துளைத்து 7 கடலை புகுத்தி
குறுகத் தரித்த குறள் என்று ஔவையார் மூலம்தான் திருக்குறள் உலகுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மேலும் திருக்குறள் எழுதிய ஏடுகளை தமிழ் சங்க பலகையில் வைத்து பொற்றாமரை குளத்தில் மிதக்க விட்டார்கள். அந்த தமிழ் சங்க பலகை மிதந்து வந்தது. அதன் பிறகுதான் தமிழ் சங்கம் திருக்குறளை ஏற்றுக்கொண்டது. மீனாட்சி அம்மன் கோவிலில் சித்திரை திருவிழா 20 நாட்கள் வெகு விமரிசையாக நடைபெறும். அதில் 12 நாட்கள் மீனாட்சி அம்மனுக்கு மட்டுமே நடைபெறுகிறது. மீதி 8 நாட்கள் கள்ளழகருக்கு உரியது. இதில் மீனாட்சி அம்மனுக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் நடக்கும் திருக்கல்யாணம் உலக புகழ் பெற்றது. லட்சக்கணக்கான மக்கள் இந்த திருமணத்தில் கலந்து கொள்கிறார்கள். மீனாட்சி அம்மன் கோவிலில் 1000 கால் மண்டபத்தில் வைத்து இந்த திருமணம் நடைபெறுகிறது. உலகெங்கும் உள்ள தமிழ் மக்கள் தொலைக்காட்சி மூலமாக இந்த திருமணத்தை கண்டு களிக்கிறார்கள். சுந்தரேஸ்வரர் மீனாட்சி அம்மனுக்கு தாலி அணிவிக்கும் அதே வேளையில் சுமங்கலி பெண்கள் அனைவரும் தாங்களும் தாலி அணிவித்துக் கொள்கிறார்கள். ஒருமுறை பார்வதி தேவி சிவபெருமானிடம் பூலோகத்திலேயே மிகச்சிறந்த தீர்த்தமும் ஸ்தலமும் எவை என்று கேட்டார். அதற்கு சிவபெருமான் காசி, காளகஸ்தி, சிதம்பரம், மதுரை ஆகிய இந்நான்கும் மிகச் சிறப்பு வாய்ந்தவை. அதிலும் மதுரை மற்ற 3 ஸ்தலங்களை விட மிகச் சிறப்பு வாய்ந்தது என்று கூறினார். காசியை விட மதுரை எப்படி சிறந்ததாகும் என்ற சந்தேகம் நமக்கு வரலாம். அதாவது ஈசன் தன்னுடைய 64 திருவிளையாடல்களையும் நடத்த உகந்த இடமாக மதுரையைத்தான் தேர்ந்தெடுத்தார். அதனால் மதுரை காசியை விட சிறந்ததாக சொல்லப்படுகிறது. மேலும் இங்குள்ள லிங்கம் சோமாஸ்கந்தமூர்த்தி சுயம்புவாக தோன்றியவர். இங்கு மீனாட்சி கோவிலில் உள்ள கருவறை விமானம் இந்திரனால் வழங்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. 8 கல் யானைகளும் 32 சிங்கங்களும் 64 சிவகணங்களும் தாங்கும் இந்த கருவறை போல வேற எந்த கோயில் கருவறையும் கிடையாது. இந்திரன் மீனாட்சி கோயிலுக்கு கருவறை விமானம் வழங்கிய ஒரு சிறு கதையை பார்ப்போம். ஒரு சமயம் தேவேந்திரனுக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடித்து கொண்டது. அப்போது அவன் அந்த தோஷம் நீங்குவதற்காக பல வழிபாடுகளையும் பூஜைகளையும் செய்தான். ஆனாலும் அவனுக்கு அந்த தோஷம் நீங்கவில்லை. கடைசியாக அவன் குரு பிரகஸ்பதியை நோக்கி தவம் இருந்தான். பிரகஸ்பதியும் அவனுக்கு காட்சி கொடுத்து, உன்னுடைய பிரம்மகத்தி தோஷம் நீங்குவதற்கு சிவ வழிபாடு ஒன்றே சிறந்த வழி. நீ பூலோகத்திற்கு சென்று ஒரு குறிப்பிட்ட இடத்தில் சிவ வழிபாடு செய்தால் உன் பாவங்கள் விலகும். அதுவும் அது எந்த இடம் என்பதை நீயே தான் தேட வேண்டும் என்று கூறி அருளினார். உடனே தேவேந்திரன் பூலோகத்திற்கு தேவர்களோடு சேர்ந்தான். காடு மலைகளெல்லாம் தேடி கண்ணில் பட்ட சிவஸ்தலங்களையெல்லாம் வணங்கி புண்ணிய தீர்த்தங்களிலெல்லாம் நீராடினான். ஆனாலும் எந்த பயனும் இல்லை. கடைசியில் கடம்ப வனங்கள் மண்டி கிடக்கும் ஒரு காடு. அந்த இடத்துக்கு வந்ததும் அவனை பிடித்திருந்த பிரம்மகத்தி தோஷம் நின்று விட்டது. உடனே இந்த இடத்தில் ஏதோ விசேஷம் இருக்க வேண்டும் என்று தீர்மானித்து தேவர்களை தேடச் சொன்னான். அவர்களும் அங்கு ஒரு சிவலிங்கத்தையும் ஒரு குளத்தையும் கண்டறிந்தார்கள். இப்போது இந்திரன் திரும்பவும் தனது குருவை வணங்கி அடுத்து நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டதற்கு அவர், இங்கு முதலில் நீ புண்ணிய தீர்த்தத்தில் நீராடு, பிறகு வெயிலிலும் காற்றிலும் மழையிலும் இருக்கும் இந்த சுந்தர லிங்கத்திற்கு ஒரு கோயில் கட்டி விமானம் அமைத்து வழிபடு, உனது பாவங்கள் அனைத்தும் விலகும் என்று கூறி அருளினார். உடனே இந்திரன் சாஸ்திர சம்பிரதாயப்படி அந்த திருக்குளத்தில் இறங்கி நீராடி வெளியே வந்தான். அதற்கு பிறகு ஒரு விமானத்தை அந்த இடத்தில் உள்ள காடுகளை, அந்த இடத்தில் மட்டும் உள்ள காடுகளை சமதளமாக்கி லிங்கம், அங்கிருந்த லிங்கத்திற்கு வெயில் படாமல் இருக்க தனது வெண்கொற்ற குடையையே பிடித்தான்.
அதற்குள் விஸ்வகர்மா பலவித ரத்தினங்களால் இழைக்கப்பட்ட ஒரு விமானத்தை உச்சியில் தங்க குடத்துடன் செய்து கொண்டு வந்து கொடுத்தார். குரு குறித்து கொடுத்த நல்ல நேரத்தில் அந்த லிங்கத்தை விமானத்தை பிரதிஷ்டை செய்தான் இந்திரன். அதற்கு பிறகு விஸ்வகர்மாவை கொண்டு 5 பிரகாரங்கள், மண்டபங்கள், அம்மன் கோயில் கோபுரங்கள், சுற்றுப்புற தேவதைகளின் விக்கிரகங்கள், குளத்துக்கு படிக்கட்டுகள் என எல்லாவற்றையும் கட்டுவித்தான். அடுத்தது பூஜை செய்ய வேண்டும். தேவர்கள் பூஜைக்கு மலர் கொண்டு வர போயிருந்தார்கள். மலர்களே கிடைக்கவில்லை. இது இறைவன் சோதனை. அப்போது சிவபெருமானை வேண்டி இந்திரன் வழிபட்டான். உடனே சிவபெருமான் தங்க நிறமான தாமரை மலர்களை அந்த குளத்தில் உண்டாக்கினார். திடீரென தாமரை மலர்களை பார்த்ததும் இந்திரன் ஆச்சரியப்பட்டான். அந்த குளத்துக்கு பொற்றாமரை குளம் என இந்திரனே பெயரிட்டான். அந்த தாமரை மலர்களை பறித்து சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்தான். பெரிய ஹோமங்கள் நடத்தி, மந்திரங்கள் ஒலிக்க, மங்கள வாத்தியங்கள் முழங்க சிவபெருமானுக்கு பூஜைகள் செய்தான். நெய் ஒழுகும் சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல், வடை முதலிய நெய்வேத்தியங்களை படைத்து சிவபெருமானை வழிபட்டான். சிவபெருமானும் காட்சியளித்தார். இந்திரனே, நீ கட்டிய இந்த கோயில் என்றும் அழியாது. அதோடு என் கோயிலுக்கு நீ வேய்ந்த விமானம் இந்திர விமானம் என்று உன் பெயராலேயே வழங்கப்படும் என்று கூறி மறைந்தார். ஒவ்வொரு அன்றைக்கு இந்திரன் பூஜை செய்த அந்த நாள் சித்ரா பௌர்ணமி. ஒவ்வொரு ஆண்டும் சித்ரா பௌர்ணமி அன்று இந்திரன் அந்த பொற்றாமரை குளத்துக்கு வந்து நீராடி சிவலிங்கத்துக்கு பூஜை செய்வது வழக்கம். இப்போது தோல் வியாதி உள்ளவர்கள், மன அழுத்தம் உள்ளவர்கள், ஹார்மோன் குறைபாடு உள்ளவர்கள், மூட்டு வலி, இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவர்கள் இந்த பொற்றாமரை குளத்துக்கு அருகில் ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்து எழுந்தால் அவர்களுடைய உடல் ஆரோக்கியம் பெறும் என்பது உண்மை. திருக்குறளும் அதே மாதிரி. திருக்குறள் பொற்றாமரை குளத்துக்கு வெளியே ஒரு பக்கத்து சுவரில் திருக்குறள் பாடல்கள் அனைத்தும் பொறிக்கப்பட்டிருக்கும். இப்போ மதுரைக்கு பக்கத்தில் மணவூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் தனஞ்சயன் ஒரு வியாபாரி இருந்தான். அவன் பெரும் பணக்காரன், நல்ல சிவபக்தன். அவன் சோமவார விரதத்தை தவறாது அனுஷ்டிப்பான். சிவன் அடியார்களுக்கு உணவும் உடையும் கொடுத்து அறத்தொண்டு புரிபவன். அவன் ஒரு நாள் வியாபார விஷயமாக வெளியூருக்கு சென்று திரும்புகையில் இந்த கடம்பவன காடு குறுக்கிட்டது. அதே சமயம் அன்று சித்ரா பௌர்ணமி. தேவேந்திரன் தேவர்களோடு அங்கு பொற்றாமரை குளத்தில் நீராடி சிவலிங்கத்தை பூஜை செய்வதை கண்டான். தேவேந்திரன் புறப்பட்டு விட்டான். பூஜை முடிந்ததும் இந்த தனஞ்சயனும் பொற்றாமரை குளத்தில் நீராடி சிவலிங்க பூஜை செய்துவிட்டு தன்னுடைய ஊருக்கு திரும்பினான். ஊர் திரும்பியதும் முதல் வேலையாக மன்னனை சந்தித்தான். அப்போது பாண்டிய நாட்டை ஆண்டு வந்த மன்னன் குலசேகர பாண்டியன். மன்னனிடம் நேற்று இரவு நடந்த விஷயங்களை அப்படியே கூறினான். மன்னனும் தனஞ்சயன் கூறிய விஷயங்களை யோசித்தபடியே அப்படியே தூங்கிவிட்டார். மன்னருடைய கனவில் சிவபெருமான் ஒரு சித்தர் வடிவில் தோன்றினார். குலசேகரா, மணவூருக்கு மேற்கில் ஒரு கடம்பவன காடு இருக்கிறது. அந்த காட்டை திருத்தி நாடாக்கி தலைநகராக்கி நீ ஆண்டு வந்தால் சீரும் சிறப்பும் பெறுவாய் என்று ஆசீர்வதித்தார். உடனே கனவு கலைந்து மன்னன் எழுந்தார். அமைச்சர்களோடு தன்னுடைய கனவை பற்றி ஆராய்ச்சி செய்தான். உடனே இறைவன் கட்டளைப்படி நடப்பதென்று தீர்மானித்தான். ஆனால் நகரத்தை எவ்வாறு அமைப்பது, நகர எல்லைகள் எவை என்று அவர்கள் யோசித்து கொண்டு இருக்கையில் இப்போவும் ஒரு சித்தர் வருகிறார். வந்தவர் நேராக அரசனிடம் சென்றார். நகர எல்லைகளையும் நகரத்தின் அமைப்பையும் விளக்கி கூறினார் மன்னனுக்கு. மதுரையின் அமைப்பு சாதாரணமானதல்ல, இறைவனே வகுத்தது. 4 ஆடி வீதிகள், 4 ஆவணி மூல வீதிகள், 4 சித்திரை வீதிகள், 4 மாசி வீதிகள், 4 மாரட்டு வீதிகள், 4 வெளி வீதிகள், இப்படி 4 எல்லாமே 4 தான். கோவில் நடுநாயகம், சுற்றி சுற்றி வீதிகள்,
சுலபமாக எந்த பொருள்கள், வாணிக பொருள்கள், எந்த பொருள் வாங்க வேண்டுமானாலும் இதற்குள்ளே வாங்கிவிடலாம். 4 வீதிகளாக திட்டமிட்டு அழகாய் அமைந்திருப்பதால் நான்மாடக்கூடல் என்று மதுரைக்கு பெயர் வந்தது. எல்லா வீதிகளும் சுற்றி சுற்றி கடைசியாக கோயிலில் வந்து கூடுவதால் கூடல் மாநகர் என்ற பெயரும் மதுரைக்கு வந்தது. காடாக இருந்த இந்த கடம்பவன காட்டை திருத்தி நாடாக்கிய பெருமை குலசேகர பாண்டியனையே சேரும். இந்த புண்ணியத்தின் பலனாலே அவருக்கு அழகிலும் அறிவிலும் ஆற்றலிலும் ஒப்பற்ற மலையத்துவஜன் என்ற மகன் பிறந்தார். மலையத்துவஜன் பெரியவனானதும் ராஜ்யத்தை மகனிடம் ஒப்படைத்துவிட்டு குலசேகர பாண்டியன் துறவு பூண்டு விட்டார். மலையத்துவஜனும் தந்தையைப் போலவே சீரும் சிறப்புமாக அரசாண்டு வந்தார். 3 காலமும் சிவபூஜை தவறாது செய்து வந்தார். அவர் மனைவி காஞ்சனமாலை. காஞ்சனமாலை மிகுந்த அழகி, நல்ல குணவதி. ஆனால் இவர்களுக்கு புத்திர பாக்கியம் இல்லை. அஸ்வமேத யாகம் செய்ய சொல்லி அகத்திய முனிவர் மலையத்துவஜனுக்கு யோசனை சொன்னார். மலையத்துவஜனும் அஸ்வமேத யாகங்கள் பல செய்தான். 1 அல்ல 2 அல்ல 99 அஸ்வமேத யாகங்கள் செய்து முடித்தான். 100வது யாகம் தொடங்கையில் தேவேந்திரன் வந்து தடுத்து விட்டான். 100 அஸ்வமேத யாகம் செய்பவர்களுக்கு இந்திர பதவி கிட்டும் என்பது உறுதி. அதனால் எங்கே தனது பதவி பறிபோய்விடுமோ என்று இந்திரனுக்கு பயம். அவன் மலையத்துவஜனிடம், நீ ஏன் அஸ்வமேத யாகம் செய்கிறாய் என்று கேட்டான். குழந்தை வரம் வேண்டி செய்கிறேன் என்று பதில் சொன்னார். அதற்கு புத்திர காமிஷ்டி யாகம் அல்லவா செய்ய வேண்டும், நீ உடனே புத்திர காமிஷ்டி யாகத்தை செய் என்று கூறினார். உடனே மலையத்துவஜனும் புத்திர காமிஷ்டி யாகத்தையும் செய்து முடிக்கிறார். யாகத்தின் முடிவில் அக்னியில் இருந்து 3 வயது பெண் குழந்தை எழுந்து வந்து காஞ்சனமாலை மடியில் அமர்ந்து அவளை கட்டி தழுவி கொண்டது. குழந்தையை கண்டதும் மன்னனும் அரசியும் அந்த குழந்தையை வாரி அணைத்து முத்தமிட்டு மகிழ்ந்தார்கள். ஆனால் அவர்களுடைய மகிழ்ச்சி சிறிது நேரம்தான் நிலைத்தது. குழந்தையின் பேரழகுக்கு திருஷ்டி மச்சம் வைத்தார் போல அந்த குழந்தை 3 ஸ்தனங்களோடு காணப்பட்டது. இதை கண்டதும் மலையத்துவஜன் பெரிதும் கவலையுற்றான். இயற்கைக்கு மாறாக இவ்வாறு அமைந்துள்ளதே, உலகம் பழிக்குமே என்று அஞ்சினான். அப்போது, மன்னா கலங்காதே, குழந்தைக்கு தடாதகை என்று பெயர் வைத்து அவளை ஒரு ஆண்மகனைப் போல வளர்க்க வேண்டும். எல்லா கலைகளையும் கற்றுக் கொடுத்து அவளுக்கு தக்க வயதில் முடிசூட்டி ராணியாக ஆக்கு. அவளுக்கு திருமண வயது வந்ததும் தன் கணவனை சந்திக்கும் வேளையில் இந்த 3வது ஸ்தனம் மறைந்துவிடும் என்று அசிரீரி வாக்கு கேட்டது. இதை கேட்ட மன்னன் மகிழ்ச்சி அடைந்து இருவரும் குழந்தையை கொஞ்சி மகிழ்ந்தார்கள். அந்த குழந்தைக்கு தடாதகை என பெயரிட்டார்கள். ஆயக்கலைகள் 64ஐயும் கற்றுக் கொடுத்தார்கள். யானை ஏற்றம், குதிரை ஏற்றம் போன்ற 10 வகையான போர் பயிற்சிகளையும் கற்றுத்தந்து ஒரு ஆண்மகனைப் போலவே வளர்த்தார்கள். இப்போது குழந்தை பெரியவளானதும் மலையத்துவஜனும் மகளுக்கு முடிசூட்டி அவர் ராஜ்ய பாரத்தை ஒப்படைத்துவிட்டு விண்ணுலகம் அடைந்தார். பெண்ணுக்கு திருமண வயது வந்துவிட்டது. இப்போது காஞ்சனமாலைக்கு பெரிதும் கவலை ஏற்பட்டது. இதை அறிந்த அந்த தடாதகை, அம்மா நீ வருந்த வேண்டாம், நான் பல நாடுகளையும் சுற்றி வரப்போகிறேன், எனக்கு தகுந்த கணவனை நானே அறிந்து வருகிறேன் என்று கூறி 4 குதிரைகள் பூட்டிய மீன்கொடி பறக்கும் தேரில் ஏறி புறப்பட்டாள். பல மன்னர்களை, பூவுலகில் பல மன்னர்களை ஜெயித்து வெற்றி கொண்டாள். அவர்கள் அளித்த பொன்னையும் பொருளையும் வைத்து அவளது ராஜ்யத்தை விரிவடைய செய்து ஒரு அற்புதமான ஒரு கோட்டையையும் கட்டுவித்தாள். பிறகு திக்விஜயம் செய்ய புறப்பட்டாள். அமராவதி பட்டினம் சென்றாள். நேராக அமராவதி பட்டினம் சென்று இந்திரனை போரில் ஜெயித்தாள். இந்திரன் அவளுக்கு கற்பகத்தரு, காமதேனு, சிந்தாமணி போன்ற அபூர்வ பொருள்களையெல்லாம் பரிசாக வழங்கினான். இந்த அபூர்வ பொருள்களையெல்லாம் எடுத்துக்கொண்டு நேராக கைலாயத்திற்குள் சென்றாள் மீனாட்சி. மீனாட்சியின் வருகையை கண்ட நந்தி தேவர் பயந்து ஓடிப்போய் சுவாமியிடம், பிரபோ, கையில் வில்லும் அம்பும் ஏந்தி
போர்க்கோலத்தோடு ஒரு பெண் வந்திருக்கிறாள், அவளை பார்க்கவே பயமாக இருக்கிறது, நமது பூத கணங்களையெல்லாம் ஜெயித்து விட்டாள் என்று கூறினார். தேவியின் பிறப்பே ஈசனின் திருவிளையாடல் தானே. அவருடைய பல லீலைகளுக்கு தேவியின் பிறப்பு மிக அவசியம். தேவியின் திக்விஜயத்தை பற்றி அவருக்கா தெரியாது? ஒன்றுமே தெரியாதவர் போல, நந்தி நீ அஞ்ச வேண்டாம், நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு வெளியில் வந்து தேவியை பார்க்கிறார். கையில் வில்லும் அம்புடன் போர்க்கோலத்தோடு நிற்கும் தேவியை உற்று நோக்கினார். அவர் பார்வை பட்டதுமே தேவியின் அந்த 3வது ஸ்தனம் மறைந்தது. தனக்குரிய மணாளன் இவர்தான் என்பதை தேவியும் புரிந்து கொண்டாள். கையில் இருந்த வில்லும் அம்பும் தானாக நழுவி கீழே விழுந்தன. அத்தனை பேரையும் ஜெயித்த வீரம் எங்கே போனதென்றே தெரியவில்லை. இதுநாள் வரை வெட்கத்தையே அறியாத தேவி தலை குனிந்து நின்றாள். மீனாட்சியின் கடைக்கண் பார்வையால் சொக்கி 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 நின்றதாலே சிவபெருமான் சொக்கநாதர் என்று அழைக்கப்படுகிறார். அவர் மீனாட்சியிடம், தேவி, நான் இன்றிலிருந்து 8ஆம் நாள் சோமவாரத்தன்று நானே மதுரைக்கு வந்து உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன், இப்போது புறப்பட்டு செல்லுங்கள் என்று கூறினார். மீனாட்சியும் மதுரைக்கு வந்து தன்னுடைய தாயிடம் நடந்த அனைத்தையும் கூறுகிறாள். காஞ்சனமாலை மிகவும் மகிழ்ந்தாள். சிவபெருமானே தன் மகளுக்கு கணவனாக அமையப் போகிறார் என்பதை அறிந்து அவளுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. உடனே திருமண ஏற்பாடுகளை செய்ய தொடங்கினாள். ஒரு பாண்டிய நாட்டு ராணியின் கல்யாணம் எப்படி இருக்கும் என்பதை நாம் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. மதுரை நகரமே விழா கோலம் போண்டிருந்தது. திருமண நாளும் நெருங்கியது. ஊரெங்கும் கமுகு வாழை தோரணங்கள் கட்டப்பட்டிருந்தன. வண்ண வண்ண கோலங்கள் தெருவெங்கும் போடப்பட்டன. பெண்கள் கையில் விளக்கோடு காத்திருந்தார்கள். ஆரத்தி தட்டுடன் சில பெண்கள் காத்திருந்தார்கள். தேவேந்திரன் கொடுத்த கற்பகத்தரு மாப்பிள்ளை வீட்டாருக்கு தேவையான ஆடை ஆபரணங்களையெல்லாம் கொடுத்தது. அந்த காமதேனுவோ திருமணத்திற்கு தேவையான பால், தயிர், தேன், சர்க்கரை, நெய் போன்றவற்றை வாரி வாரி வழங்கியது. கேட்டபோதெல்லாம் கொடுத்தது. சிந்தாமணியோ பொன்னையும் பொருளையும் அள்ளி கொடுத்தது. மாப்பிள்ளை வீட்டார் வரவை நோக்கி பெண் வீட்டார் காத்திருக்கிறார்கள். சரஸ்வதியும் லக்ஷ்மியும் வந்து மீனாட்சிக்கு அலங்காரம் செய்கிறார்கள். குபேரன் சிவபெருமானுக்கு அலங்காரம் செய்கிறார். இப்போது விஷ்ணுவும் பிரம்மாவும் 2 புறமும் வர சிவபெருமான் திருமண மண்டபத்துக்குள் நுழைகிறார். நாரதர் வீணை மீட்டினார். தேவ மாதர்கள் நடனமாடினார்கள். முனிவர்கள் வேத மந்திரங்களை ஓதினார்கள். சரஸ்வதியும் லக்ஷ்மியும் மீனாட்சியை அழைத்து வந்து ஈசன் பக்கத்தில் அமர வைக்கிறார்கள். பிரம்மா ஹோமம் வளர்த்தார். காஞ்சனமாலை கெண்டியில் இருந்து நீர் வார்க்க மகாவிஷ்ணு சுந்தரேஸ்வரருக்கு மீனாட்சியை கரம் பிடித்து கொடுக்கிறார். இந்த திருமணத்தை காண வந்த மக்கள் அனைவரும் இந்த திருமணத்தை காண என்ன தவம் செய்தோமோ என்று மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். தேவியின் சங்கு கழுத்தில் சுந்தரேஸ்வரர் மங்களனான் அணிவித்தார். ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே பரமானந்தம் ஆனந்தம் ஆனந்தமே மீனாட்சி கல்யாணம் ஆனந்தமே வந்தவர்க்கும் பார்த்தவர்க்கும் ஆனந்தமே என்று எல்லாரும் ஆனந்தத்தில் திளைத்து இருக்கிறார்கள். இப்போது திருமணம் முடிந்ததும் திருமணத்திற்கு வந்திருந்த அனைவருக்கும் ஈசன் பட்டாடைகள் வழங்கி மரியாதை செய்கிறார். அனைவரையும் இப்போது ஈசன் தலையில் ரத்தின கிரீடம் ஏறியது. அவர் இப்போது பாண்டிய நாட்டின் மன்னராயிற்றே. இது பாண்டிய குல வழக்கப்படி திருமணம் செய்து ஒரு பெண்ணை திருமணம் செய்து அரச பதவியை ஏற்பவர்கள் லிங்க பிரதிஷ்டை செய்வது பாண்டிய குல வழக்கம். சிவபெருமானும் மதுரை நகரின் நடுப்பகுதியில் பொன்னேர் பூட்டி உழுது ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை செய்தார். தன்னையே தான் வணங்கும் அதிசயத்தை எங்காவது பார்த்ததுண்டா? ஆனால் நடந்திருக்கிறதே மதுரையில். உலக மக்களுக்காக
உலகம் என்னும் நாடக மேடையில் மக்களுக்காக மன்னனாக வேஷம் கட்டி கொண்டார் இறைவன். இப்போது திருமணத்திற்கு வந்தவர்கள் அனைவரையும் சாப்பிட அழைத்தார். பதஞ்சலி முனிவர், வியாக்கிரபாதர் போன்ற முனிவர்கள் நாங்கள் சிதம்பரத்தில் நடராஜ பெருமானின் திரு நடனத்தை கண்ட பிறகுதான் உணவருந்துவது வழக்கம் என்று கூறிவிட்டார்கள். அவர்களுக்காக இறைவன் வெள்ளி அம்பலத்தில் திரு நடனத்தை காட்டி அருளினார். கூத்தை கண்ட மகிழ்ச்சியில் அனைவரும் சாப்பிட அமர்ந்தார்கள். சாப்பிட்டு முடித்ததும் தாம்பூலம் வாங்கி கொண்டு விடைபெற்று சென்றார்கள். இப்போது காஞ்சன மாலைக்கும் தேவிக்கும் செல்வத்தால் சற்று பெருமையுற்றிருந்தார்கள். தேவி ஈசனிடம் வந்து, சுவாமி, உங்கள் வீட்டு விருந்தினர் இவ்வளவு பேர் தானா? நிறைய உணவு மிஞ்சி இருக்கிறதே என்று சொன்னாள். தேவியோடு சற்று விளையாடி பார்க்க வேண்டும் என்று ஈசனுக்கு ஆசை. அதனால் அவர் அருகிலிருந்த குண்டோதரனை அருள் பார்வை பார்த்தார். அவர் நெற்றியிலிருந்து ஒரு தீப்பொறியை எடுத்து குண்டோதரன் வயிற்றுக்குள் செலுத்தினார். உடனே அவன் ஓடி வந்தான். சிவபெருமானிடம் ஓடி வந்து, பிரபோ, காலையிலிருந்து குடைபிடித்ததாலோ என்னவோ குடைபிடித்து கொண்டே ஓடி வந்ததால் ரொம்பவும் பசியாக இருக்கிறது, நான் சாப்பிட போகட்டுமா என்று கேட்டான். உடனே ஈசன் தேவியிடம், தேவி, எனக்கு குடைபிடித்து வர இந்த குண்டோதரனை மட்டுமே நான் அழைத்து வந்தேன். முதலில் இவன் சாப்பிடட்டும், பிறகு மற்ற பூதங்களை அழைத்து வர ஏற்பாடு செய்கிறேன் என்று சொன்னார். குண்டோதரா, நீ போய் திருப்தியாக சாப்பிட்டு விட்டு வா என்று கூறி அனுப்பினார். குண்டோதரனுக்கு இலையை போட்டு தண்ணீர் எடுத்து வைத்தார்கள் பணிப்பெண்கள். அவன் இலையில் சாப்பிட்டால் எனக்கு கட்டுப்படியாகாது என்று இலையை ஒரு புறம் தள்ளிவிட்டு வெள்ளி மலை போல் இருந்த அன்ன குன்றுக்கு பக்கத்தில் போய் அமர்ந்தான். அன்னம் மலை போல குவிக்கப்பட்டிருந்தது. அதுக்கு பக்கத்தில் அமர்ந்து சாம்பார் நதியை அதில் ஓட விட்டு கலந்தான். வாயை திறந்தான். பணிப்பெண்கள் எல்லாம் பயந்து ஓடிவிட்டார்கள். ஏனென்றால் வாய் குகை போல இருந்தது. அள்ளி 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 இரு கைகளாலும் அள்ளி அள்ளி விழுங்கினான். 5 நிமிடம்தான் அந்த அன்ன குன்று காலியாகிவிட்டது. அடுத்தது பருப்பு, ரசம், சாம்பார், பொரியல், கூட்டு அனைத்தையும் காலி செய்தான். அடுத்தது பழ வகைகள், வாழைப்பழம் குலைகள், மாம்பழங்கள், பலாப்பழங்கள் எல்லாவற்றையும் காலி செய்தான். அடுத்து பலகார வகைகள், லட்டு மலை, அதிரச மலை, மைசூப்பா அடுக்குகள், அல்வா எல்லாவற்றையும் காலி செய்தான். அடுத்தது அடுத்த வேளை உணவுக்காக வைத்திருந்த அரிசி, பருப்பு வகைகள், காய்கறிகள் அனைத்தையும் காலி செய்தான். இதை பார்த்ததும் வேலைக்காரர்கள் பயந்து போய் தேவியிடம் சென்று முறையிட்டார்கள். தேவிக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. தயங்கி தயங்கி இறைவனிடம் வந்தாள். தேவி, இவருடைய திருவிளையாடல் தான் இதெல்லாம். தேவியோடு சற்று விளையாட வேண்டும் என்று அவருக்கு ஆசை. என்ன தேவி, குண்டோதரன் சாப்பிட்டு முடித்து விட்டானா? மற்ற பூதங்களையும் அழைத்து வர ஆள் அனுப்பட்டுமா என்று கேட்டார். சுவாமி, இந்த குண்டோதரனையே சமாளிக்க முடியாமல் நாங்கள் திணறிக் கொண்டிருக்கிறோம். மற்ற பூதங்களையும் நீங்கள் அனுப்பினால் அழிக்கும் கடவுள் என்ற பெயர் உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும் என்று கூறினார்கள். பிறகு, தயவு செய்து என் கர்வத்தை மன்னித்து எனக்கு அருள் புரியுங்கள் என்று பணிவோடு கேட்டாள். உடனே இப்போது குண்டோதரன் ஓடி வந்தான். சுவாமி, நான் இப்போது சாப்பிட்டதெல்லாம் அற்ப உணவுதான், எனக்கு இன்னும் பசிக்கிறதே என்று அலறினான். உடனே சிவபெருமான் அன்னபூரணி தாயாரை மனதில் நினைத்தார். உடனே முன்னால் 4 தயிர் சாத குழிகள் தோன்றியது. அதை சாப்பிடும்படி குண்டோதரனிடம் கூறினார். 4 வாயில் அதை விழுங்கிவிட்டான். இப்போது பாலு போய் கத்தி வந்த கதையாக பசி போய் பெருந்தாகம் ஏற்பட்டது அவனுக்கு. அருகில் இருந்த கிணறுகள், குளங்கள் எல்லாவற்றிலும் இருந்த தண்ணீரை முழுவதும் குடித்து முடித்தான். இன்னமும் தாகம் தணியவில்லை. ஈசன் தன்னுடைய முடியிலிருந்து கங்கையை எடுத்து விட்டார். குண்டோதரா, அதில் கை வை என்றார். உடனே 2 கைகளையும் அதில் வைத்து தண்ணீரை அள்ளி 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 பருகினான். அவன் தாகம் தீர்ந்தது. இறைவனையும் தேவியையும் வணங்கி நின்றான். பாண்டிய நாட்டுக்கு வைகை என்ற நதியை வரவழைக்க தேவியின் மூலம் இறைவன் நடத்திய திருவிளையாடல் இது. அது மட்டுமல்ல,
திருமணமான பெண்கள் பிறந்த வீட்டு பெருமைகளை பேசாமல் அடக்கமாக இருக்க வேண்டும் என்பதை மீனாட்சிக்கு சொல்வது போல இந்த உலகத்துக்கு சொல்லி இருக்கிறார்கள். இறைவனே வைகை என பெயரிட்டு உருவாக்கிய இந்த கதையை கேட்டவர்களுக்கும் படித்தவர்களுக்கும் புண்ணிய நதிகளில் நீராடிய பலன் கிடைக்கும் என்பது உண்மை. இப்போது மீனாட்சியின் திருமண அற்புதங்களை நாம் பார்த்தோம். அடுத்தது அவருடைய மகிமைகள் சிலவற்றை பார்ப்போம். இப்போது நாம் குமரகுருபரர் கதையை பார்க்கலாம். திருச்செந்தூருக்கு பக்கத்தில் ஸ்ரீ வைகுண்டம் என்ற ஊரில் சண்முக கவிராயர், சிவகாமி அம்மை என்ற தம்பதிகள் வாழ்ந்து வந்தார்கள். அவர்களுக்கு நீண்ட நாட்களாக குழந்தை இல்லை. குழந்தை வரம் வேண்டி திருச்செந்தூர் முருகனிடம் தவம் செய்தார்கள். ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு குமரன் என்று பெயரிட்டார்கள். ஆனால் பிறக்கும் போதே அந்த குழந்தை ஊமையாக பிறந்தது. என்ன செய்வதென்று அறியாமல் மீனாட்சி அம்மனிடம் வேண்டினார்கள், குழந்தைக்கு பேச்சு வர வேண்டும் என்று. பிறகு குழந்தையை அழைத்து கொண்டு ஊர் ஊராக சென்றார்கள். கடைசியாக திருச்செந்தூருக்கே வந்தார்கள். அன்னை மீனாட்சி தன் மகன் முருகனிடம் இந்த குமரனுக்கு பேச்சு வன்மையை கொடுக்கும்படி சொன்னாள். திருச்செந்தூர் முருகனும் ஒரு சிறுவனாக வந்து அந்த குழந்தையின் வாயை திறக்கச் சொல்லி வாயில் பஞ்சாமிர்தத்தை ஊட்டினான். திருஞான சம்பந்தருக்கு தாய்ப்பால் கொடுத்தாள் தாய் மீனாட்சி. அவள் மகன் முருகனோ தமிழ்ப்பாலை ஊட்டினான் குமரனுக்கு. இப்போது குழந்தைக்கு பேச்சு வந்தது. குருபரா என்று முருகன் அழைத்தார். அதனால் குமரகுருபரர் என்று அழைக்கப்பட்டார். பேச்சு மட்டும் வரவில்லை, தமிழ் கவிதைகள் பிறந்தன. மதுரையை ஆண்ட திருமலை மன்னருக்கு கனவில் அன்னை மீனாட்சி தோன்றி, மன்னா, திருச்செந்தூரில் என் மைந்தன் அருளால் பாடும் புலமை பெற்ற குமரகுருபரர் மதுரையை நோக்கி என்னை தரிசிக்க வந்து கொண்டிருக்கிறான். அவனை சிறு பிள்ளை என்று எண்ணிவிடாதே. பிள்ளைத்தமிழ் என்ற பெயரில் பெரும் பாடல்களை இயற்றப் போகும் பேராற்றல் படைத்த கவிஞன் அவன். அவனை நீயே சென்று எதிர்கொண்டு அழைத்து வருவாயாக என்று கூறினாள். உடனே மன்னன் மகிழ்ச்சியோடு மறுநாள் மேள தாளங்களோடும் மாலை மரியாதைகளோடும் குமரகுருபரரை வரவேற்க சென்றார். ஆறுமுகன் அருள் பெற்ற அண்ணலே வருக, கவிதை அலைவீசும் கல்வி கடலே வருக என்று புகழ் மாலை சூட்டி குமரகுருபரரை அழைத்து வந்து ஆசனத்தில் அமர வைத்தார். குமரகுருபரரும் மீனாட்சி அம்மையை மனதில் வணங்கிவிட்டு மீனாட்சிக்கு ஒரு காப்பு செய்யுள் பாடிவிட்டு பாடத் தொடங்கினார். குமரகுருபரரின் பாடலை கேட்க கோவில் கருவறையில் இருந்த மீனாட்சியே சிறு குழந்தை வடிவில் வந்து அந்த இடத்திற்கு வந்து மன்னர் மடியில் அமர்ந்தாள். இந்த குழந்தையின் முகத்தை பார்த்தால் பூரண சந்திரன் மாதிரி இருந்தது. குழந்தை யாரென்றே யாருக்கும் தெரியவில்லை. குமரகுருபரரின் பாடலை கேட்டு அனைவரும் தன்னை மறந்து இருக்கும் வேளையில் பாடி முடித்ததும் மன்னர் கழுத்தில் கிடந்த முத்துமாலையை இந்த குழந்தை கழற்றி குமரகுருபரரின் கழுத்தில் அணிவித்தது. அடுத்து வந்தது யாரென்று அனைவரும் அறியும் முன்னாடி அந்த குழந்தை மறைந்து விட்டாள். உடனே மன்னர் மீனாட்சி கையால் முத்துமாலை அணியும் பாக்கியம் பெற்றவரே என்று குமரகுருபரரை வணங்கி அவர் கால்களில் விழுந்து பணிகிறார். அதற்கு குமரகுருபரரோ, மன்னா, தாயின் மடியில் குழந்தை அமர்வது இயற்கை. தாயே வந்து உங்கள் மடியில் அமர்ந்தாள் என்றால் தாங்கள்தான் மிகவும் பாக்கியம் செய்தவர்கள். நான் தான் தங்களை வணங்க வேண்டும் என்று அவர் வணங்கினார். ஆம், இது உண்மைதான். எத்தனையோ மன்னர்கள் பாண்டிய நாட்டை ஆண்டிருந்தாலும் திருமலை நாயக்கருக்கு மட்டும்தான் மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள் சிலை வைக்கப்பட்டுள்ளது. குமரகுருபரர் பிள்ளைத்தமிழ் என்ற பாடலை பாடுகிறார். மீனாட்சி அம்மைக்காக பாடுகிறார். பிள்ளைத்தமிழ் என்பது நமக்கு பிடித்த கடவுளை குழந்தையாக பாவித்து பாடுவது. அது 10 பருவங்களாக பாடப்பட்டுள்ளது. காப்பு, தாழ், செங்கீரை, சப்பாணி, வருகை, முத்தம், அம்புலி, அம்மானை, நீராடல், ஊஞ்சல் என 10 பருவங்களாகும்.
அதற்கு மீனாட்சி அம்மை என்ற பெயரிட்டு மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் என்று பெயரிட்டார். இன்றும் அந்த பாடல்கள் எல்லாருடைய மனங்களிலும் ஜொலித்து கொண்டிருக்கிறது. மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழாக ஜொலித்து கொண்டிருக்கிறது. மீனாட்சி அம்மன் கோவிலில் இந்த 10 பருவங்களும் சுவரில் சித்திரங்களாக வரையப்பட்டுள்ளன. அடுத்ததாக, பக்திக்கு இனம், ஜாதி, மதம், இனம், மொழி, நாடு என்ற பேதமே கிடையாது. உண்மையான பக்தி இருந்தால் மீனாட்சி அம்மன் அருள் கிட்டும் என்பதற்கு ஒரு ஆங்கிலேயருக்கு மீனாட்சி அம்மனின் அருள் எப்படி கிடைத்தது என்பதை ஒரு கதை மூலம் பார்ப்போம். கிபி 18ஆம் நூற்றாண்டில் நம் நாட்டுக்கு வியாபாரம் செய்ய வந்த பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை இந்தியா முழுவதும் ஸ்தாபித்திருந்தார்கள். அவர்கள் ஆட்சி எப்படி இருந்தது என்பது நமக்கெல்லாம் தெரியும். அது ஒரு கொடுங்கோல் ஆட்சியாகவே இருந்தது. நம்முடைய இனம், மொழி, கலாச்சாரம், பண்பாடு எதையும் அவர்கள் மதிக்க மாட்டார்கள். அவர்கள் வைத்தது தான் சட்டம். அவர்களை எதிர்த்து யாரும் கேள்வி கேட்க முடியாது. எல்லா பிரிட்டிஷ்காரர்களும் இப்படி இருக்க, அந்த நேரத்தில் மதுரைக்கு கலெக்டராக நியமிக்கப்பட்டவர் ரோஸ் பீட்டர் என்ற ஆங்கிலேயர். அவர் மதுரைக்கு வந்ததும் அங்குள்ள மக்களிடம் அன்பாக பழகி கொஞ்ச நாட்களிலேயே அவர்களிடம் நல்ல மதிப்பை பெற்றுவிட்டார். அவர் எல்லா மக்களையும் சமமாக நடத்தினார். அவருடைய சமதர்ம ஆட்சி முறையை பார்த்து முற்கால பாண்டியர்களின் ஆட்சி முறை மாதிரி இருக்குன்னு சொல்லி மக்கள் எல்லாரும் அவரை பீட்டர் பாண்டியன் என்று செல்லமாக அழைத்தார்கள். மதுரை முழுவதும் அவர் கட்டுப்பாட்டுக்குள் தான் இருந்தது. மீனாட்சி அம்மன் கோவில் நிர்வாக பொறுப்பும் அவர் பொறுப்பில் தான் இருந்தது. அதனால் அவர் அடிக்கடி மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு செல்வார். கோவிலின் பிரம்மாண்டத்தையும் மீனாட்சி அம்மனின் சிறப்பை பற்றியும் அவர் கேள்விப்பட்டு ஆச்சரியப்பட்டார். நாளடைவில் அவர் மீனாட்சி அம்மனின் தீவிர பக்தராகவே ஆகிவிட்டார். தான் பிறப்பால் ஒரு கிறிஸ்தவராக இருந்தாலும் மனதளவில் ஒரு மீனாட்சி அம்மன் மேலே முழு பக்தியை செலுத்துகிறார். அவருடைய அலுவலகம் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு பக்கத்தில் தான் அமைந்திருந்தது. அவர் ஒவ்வொரு நாளும் அலுவலகம் போகும்போது கோவிலை கடந்து தான் போக வேண்டும். அவர் குதிரையில் அலுவலகம் செல்லும்போது மீனாட்சி அம்மன் கோவிலை கடக்கும்போது குதிரையில் இருந்து கீழே இறங்கி காலணிகளை கழற்றி வைத்துவிட்டு தான் கோவிலை கடந்து செல்வார். அவ்வளவு தூரம் மீனாட்சி அம்மன் மேலே பக்தியையும் மரியாதையையும் வைத்திருந்தார். ஒரு நாள் அவர் மாளிகையில் இரவு நேரம் நன்றாக தூங்கி கொண்டிருந்தார். அப்போது நள்ளிரவு ஒரு சிறுமி அவருடைய அறைக்குள் வந்து அவரை எழுப்பி, வா வெளியில் போகலாம் என்று சொல்லி அவர் கைகளை பிடித்து இழுத்து வெளியே கூட்டி வருகிறார். வெளியே வந்து தோட்டத்திற்குள் நுழைகிறார்கள். அவர்கள் வந்து சிறிது நேரத்திற்குள்ளாக பெரிய இடி ஒன்று அந்த மாளிகையை தாக்கி மாளிகை தரைமட்டமாக சாய்ந்தது. இதை பார்த்ததும் பீட்டருக்கு ஒரே ஆச்சரியம். தன்னுடைய அறை பூட்டி இருந்ததே, இந்த சிறுமி எப்படி அறைக்குள் நுழைந்தாள் என்று அவருக்கு ஒரே ஆச்சரியம். நுழைந்ததோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய உயிரையும் காப்பாற்றியிருக்கிறாளே, யார் இந்த சிறுமி என்று திரும்பி பார்க்கிறாள். அந்த சிறுமி நடந்து போய்கிட்டு இருக்கா. அவளுக்கு நன்றி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அவளது பின்னாலேயே போகிறார். சிறுமியோட கால்களை பார்க்கிறார். வெறும் காலோடு நடந்து போய்கிட்டு இருக்கா. மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்தில் வந்ததும் அந்த சிறுமி மறைஞ்சிட்டாள். அப்போ தான் அவருக்கு புரிஞ்சது, தன்னோட உயிரை காப்பாற்றினது மீனாட்சி அம்மனே தான் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டார். வெறும் காலோடு வந்து தன்னோட உயிரை காப்பாற்றின மீனாட்சி அம்மனுக்கு கால்கள் வலிக்குமே என்று நினைத்து அவளுக்கு ஏதாவது காணிக்கை செய்யணும் அப்படின்னு சொல்லி நினச்சி ஒரு ஜோடி தங்க செருப்புகளை மீனாட்சிக்கு காணிக்கையாக செஞ்சு கொடுக்குறார். அந்த செருப்புகளில் 412 மாணிக்கங்கள், 72 மரகதங்கள், 80 வைரக் கற்கள் பதிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு செருப்பும் 110 பவுன் தங்கம். 2 செருப்புகளும் சேர்ந்து 220 பவுனில் தங்க செருப்புகளை செஞ்சு கொடுத்துருக்காரு. அந்த செருப்புகள் பீட்டர் பாதுகைகள் என்று இன்றளவும் அழைக்கப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை திருவிழாவின் போது மீனாட்சி அம்மனுடைய உற்சவ மூர்த்திக்கு இந்த காலணிகள் அணிவிக்கப்படுகின்றன. அது மட்டுமல்ல,
பக்தியில் திளைத்த ரோஸ் பீட்டர் மீனாட்சி அம்மன் நடக்கும்போது அவள் திருப்பாதங்கள் தன்மேல் நடப்பதாக இருக்கட்டும் என்று சொல்லி அந்த காலணிகளுக்கு அடியில் தன் பெயரை எழுதச் சொல்லிவிட்டார். இன்றைக்கும் அந்த காலணிகளுக்கு அடியில் பீட்டர் காணிக்கை என்று பொறிக்கப்பட்டிருக்கும். அது மட்டுமல்ல, திருவிழாவின் போது குதிரையில் அம்மன் எழுந்தருளும் போது அந்த குதிரை கால்களில் சேணம் இல்லாமல் இருப்பதை பார்த்தார். குதிரையின் கால்களில் சேணங்கள் இல்லாமல் இருப்பது குதிரைக்கு கால்கள் வலிக்குமே என்று அவருடைய பக்தி கண்களுக்கு பட்டது. உடனே நவரத்தினங்களால் இழைக்கப்பட்ட 2 தங்க சேணங்களை செய்து மீனாட்சிக்கு காணிக்கையாக கொடுத்து விட்டார். ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை திருவிழா 5ஆம் நாளில் மீனாட்சி அம்மன் தங்க குதிரையின் மேல் பவனி வரும்போது இந்த விசித்திரமான அணிகலன்களோடு புன்னகையோடு மாசி வீதிகளில் பவனி வருகிறார். தன்னுடைய பணி ஓய்விற்கு பிறகும் பீட்டர் இங்கிலாந்திற்கு திரும்பவில்லை. தன்னுடைய கடைசி நாளை மீனாட்சி பட்டினத்திலேயே கழித்தார். அவர் தான் இறந்த பிறகு அவருடைய உடல் மேல ஆவணி மூல வீதி செயின்ட் ஜார்ஜ் தேவாலயத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. அவருடைய அந்த கல்லறை தேவாலயத்தின் பலிபீடத்துக்கு அருகில் ஒரு பாதாள அறையில் வைக்கப்பட்டுள்ளது. அவர் உயிரோடு இருக்கும்போதே நான் இறந்தால் என் முகம் மீனாட்சி அம்மனை பார்த்தவாறு இருக்கட்டும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால் அவர் விருப்பப்படியே அவர் முகம் மீனாட்சி அம்மன் கோவிலை பார்த்த மாதிரியே வைக்கப்பட்டுள்ளது. உண்மையான பக்தி இருந்தால் எந்த மதமும் தேவையில்லை, எந்த நாடும் தேவையில்லை, அன்னையின் அருள் கிட்டும் என்பதற்கு ரோஸ் பீட்டர் ஒரு நல்ல உதாரணம். அடுத்ததாக இங்கிலாந்து மகாராணி விக்டோரியா மகாராணி நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவங்களுக்கு வைர நகைகள் என்றால் ரொம்பவும் பிடிக்கும். தன் கணவர் மூலமாக உலகத்தில் இருக்கிற வைர நகைகளையெல்லாம் லண்டனுக்கு கொண்டு வந்து தன்னுடைய அலமாரியில் வைத்து பூட்டி அதை பார்த்து பார்த்து ரசிப்பார்களாம். அவர்கள் மீனாட்சி அம்மனின் நகைகளை பற்றி கேள்விப்படுகிறார்கள். குறிப்பாக ஒரு 10 விதமான நகைகள், நீலக்கற்கள், வைரம், வைடூரியம் பதித்த நகைகள், ரொம்பவும் புகழ்வாய்ந்த நகைகள். அந்த நகைகளை தான் உடனே பார்க்க வேண்டும் என்று கட்டளையிட்டார்கள். அப்போது பிரிட்டிஷ்காரங்க இங்கே இருக்கிறதுனால அடுத்த நாளே உடனே கப்பலில் அந்த நகைகளை எல்லாம் லண்டனுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. மீனாட்சி அம்மனோட நகைகளை லண்டனுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. நகைகள் எல்லாம் லண்டனுக்கு சேருது. அவங்க அதெல்லாம் பார்க்குறாங்க. பார்த்து அப்படியே பிரமிச்சு போய் நிற்கிறாங்க. சாதாரண மனிதர் உணர்ந்து கொள்ள இது சாதாரண நகைகளே அல்ல, மகாராணியாக இருந்தாலும் இந்த நகைகளை நான் அணிவது ஏற்புடையது அல்ல என்று ஒரு முடிவுக்கு உடனே அடுத்த நாளே அந்த நகைகளை இந்தியாவுக்கே கப்பலில் அனுப்பி வச்சிடுறாங்க. இந்த நகைகள் மீனாட்சி அம்மனுக்கு மட்டுமே சொந்தம் என்று மனதார அவங்க அதை ஒப்புக்கொண்டாங்க. இதெல்லாம் மீனாட்சி அம்மன் கோவிலில் நடந்த உண்மை சம்பவங்களாக சொல்லப்படுகிறது. பொதுவாக சிவாலயங்களில் சிவபெருமானை முதலில் வணங்குவது தான் வழக்கம். அதற்கு பிறகுதான் அம்மனை தரிசிப்பது வழக்கம். ஆனால் மீனாட்சி அம்மன் கோவிலில் மட்டும் முதலில் அம்மனை வணங்கி பிறகுதான் சிவபெருமானை வணங்குவது வழக்கம். மீனாட்சி அம்மனின் திருமேனி பச்சை நிறம் என்பதால் மீனாட்சியின் சிலை முழுக்க மரகத கற்களால் அமைக்கப்பட்டுள்ளது. அங்கு சன்னிதானத்தில் தாழம்பூ குங்குமம் பிரசாதமாக கொடுக்கப்படுகிறது. இந்த தாழம்பூ குங்குமத்தை நாம் அணிந்து கொண்டால் நமக்கு நேர்மறை ஆற்றல் கிடைக்கும். நல்ல தெய்வீகமாக இருக்கும் அதன் வாசனை. கலப்படமில்லாத குங்குமம் என்று சொல்லப்படுகிறது. மீனாட்சி அம்மனுக்கு மல்லிகை பூவால் அர்ச்சனை செய்தால் கடன் தொல்லைகள் எல்லாம் நீங்கும் என்று சொல்லப்படுகிறது. அரளிப்பூவால் அர்ச்சனை செய்தால் கடன் தொல்லைகள், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை எல்லாம் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. நம் ஊரில் உள்ளவர்கள் வட இந்தியாவில் உள்ள காசி, ரிஷிகேஷ், பத்ரிநாத், கேதாரிநாத் என்று புனித யாத்திரையாக வட இந்தியாவிற்கு செல்கிறார்கள். ஆனால் அங்கு இருப்பவர்கள் தம் வாழ்நாளில் ஒரு முறையாவது மதுரைக்கு மீனாட்சி அம்மனை எப்படியாவது தரிசனம் செய்துவிட வேண்டும் என்று ஓடி வருகிறார்கள். அன்னை மீனாட்சிக்கு மீனாட்சி என்று பெயர் சொல்லிட்டேன். ஸ்பரிச தீட்சை
3 விதமான தீட்சை சொல்லப்படுகிறது. ஸ்பரிச தீட்சை, மானச தீட்சை, நயன தீட்சை. ஸ்பரிச தீட்சைக்கு கோழியை உதாரணமாக சொல்லலாம். அதாவது கோழி தான் இட்ட முட்டைகளின் மீது அமர்ந்து தன் உடல் சூட்டை கொடுத்து குஞ்சுகள் பொரிக்கின்றன. இது ஸ்பரிச தீட்சை. மானச தீட்சை என்பது ஆமையை சொல்லலாம். ஆமை முட்டையிடும் போது தண்ணீருக்குள் இருந்து வெளியே பல மைல்கள் தூரம் நடந்து சென்று குழியை தோண்டி அதில் முட்டைகளை இட்டு மூடி வைத்துவிட்டு தண்ணீருக்குள் வந்துவிடும். தண்ணீருக்குள் இருந்தபடியே தன் மனதால் நினைத்தே அந்த உயிர்களை உருவாக்கிவிடும். அது மானச தீட்சை. நயன தீட்சை என்பதற்கு மீன் நீர்நிலைகளில் ஆயிரக்கணக்கான முட்டைகளை இடும். தன் கண்களால் பார்த்தே குஞ்சுகள் பொரித்துவிடும். பார்வையாலேயே குஞ்சுகளின் பசியையும் போக்கிவிடும். அதே போல மீனாட்சியும் தன் கடைக்கண் பார்வையாலேயே உலக உயிர்களை ஆட்சி செய்கிறாள். மீனை போன்ற கண்கள் உடையவளாக இருப்பதாலும் மீனாட்சி என்று சொல்லப்படுகிறாள். அது மட்டுமல்ல, மீனுக்கு இமைகள் கிடையாது. அதனால் இரவு பகல் விழித்திருந்து குஞ்சுகளை பாதுகாக்கும். அதே போல மீனாட்சியும் இரவில் பள்ளியறைக்கு சென்றாலும் ஒரு இமைப்பொழுது கூட தூங்காமல் விழித்திருந்து தன் மக்களை பாதுகாக்கிறாள். இதனால் மதுரைக்கு தூங்கா நகரம் என்று பெயர் வந்தது. மீனாட்சி அம்மனின் கையில் சிவபெருமானை வணங்கும் போது முதலில் நந்தியை வணங்க வேண்டும். அதே போல் மீனாட்சியை வணங்கும் போது முதலில் கிளியை வணங்க வேண்டும். அன்னையின் வலது கையில் கிளி அவர்கள் காதில் பேசுவது போல அமைந்திருக்கும். பக்தர்கள், கோயிலுக்கு வரும் பக்தர்கள் எனக்கு அது வேண்டும், இது வேண்டும், குழந்தை வேண்டும், வேலை வேண்டும் என்று கேட்கும்போது கிளி அதை அப்படியே திரும்ப மீனாட்சியின் காதுகளில் அவங்களுக்கு குழந்தை வேணுமாம், அவங்களுக்கு வீடு வேணுமாம் என்று திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்குமாம். அதனால் அங்கு கிளியை முதலில் வணங்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். மதுரையில் மீனாட்சி, காஞ்சியிலே காமாட்சி, காசியிலே விசாலாட்சி, வங்காளத்தில் காளி, தில்லையிலே சிவகாமி, நெல்லையிலே காந்திமதி, விருதுநகர், சிவகாசியிலே திருவேற்காடு, தஞ்சாவூர், சமயபுரம் ஆகிய ஊர்களிலே மாரியம்மனாக இப்படி பல பெயர்களால் அன்னை அழைக்கப்படுகிறாள். ஆறென்று சொன்னாலும், நதி என்று சொன்னாலும், ஓடை என்று சொன்னாலும் தண்ணீர் ஓடுகின்ற பாதை ஒன்றுதானே. அதே போல அன்னை பராசக்தியின் வடிவங்கள் வேறு வேறாக இருந்தாலும் கடைசியில் ஒரே மந்திரம் ஓம் என்று ஒலிப்பது ஒன்றே. அன்னையின் வடிவம் ஒன்றே என்று சொல்லப்படுகிறது. அகத்தியர் வளர்த்த தமிழ், தமிழ்ச் சங்கம் வளர்த்த தமிழ், தாய்ப்புலவர் பாடிய தமிழ், இந்த தமிழை காத்த மீனாட்சி, அன்னை மீனாட்சி நம்மையும் காப்பாள் என்று சொல்லி இவ்வளவு நேரம் பொறுமையோடு கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றியோடு விடைபெறுகிறேன். வணக்கம்.